ஒரு சின்ன பையனோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவன் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். என்ன பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் அவ்வளோ க்யூரியஸாக இருக்கான். கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம எல்லாருமே சைல்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ஏன், எதுக்கு, எப்படி அது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டு தான் வளர்ந்துருப்போம். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அடல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கேள்வி கேட்குறத நம்ம குறைப்போம். எதனால சொசைட்டி வந்து மேபி அடல்ட் வந்து நம்ம கேள்வி கேட்டு டயர்டாகி சொல்லிக் கொடுக்கறதுக்கு டயர்டாகி சொல்லிக் கொடுக்காம நம்மளை திட்டலாம். மேபி எதுக்கு கேள்வி கேட்டு இருக்கேன்னு கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இது கூட தெரியலையான்னு நம்மளை பற்றி கேட்கலாம். பட் நம்ம எப்போவுமே அந்த க்யூரியாசிட்டி பார்ட், இந்த கொஸ்டின் கேட்குற பார்ட்டை விட்டுறவே கூடாது. ஒருத்தவங்க வந்து எப்போ ஒரு குட் கொஷின் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர்லேருந்து நிறைய கொஷின் கிடைக்கும். அதனால் எப்போவுமே ஒரு வயசான பர்சன் இருக்கணும்னா நீங்கள் வந்து கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருங்க. என்ன யார் நினச்சாலும் அந்த டவுட் புரியலன்னா அதை கேளுங்க. அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா திரும்பி கேளுங்க. நீங்கள் சொன்னது எனக்கு புரியல, இன்னொரு தடவை சொல்ல முடியுமா, அந்த மாதிரி தைரியமாக கேளுங்க. சும்மா மண்டே ஆட்டது வாஸ் நாட் குட். அண்ட் எப்போ உங்களுக்கு புரியலன்னு ஏதோ ஒன்று தெரியல, ஏதோ ஒன்று கேள்வி கேட்கணும்னு தோணுதோ கண்டிப்பாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கும். ஒரு கோட் உண்டு, எப்போ ஒருத்தன் வந்து ஒரு கொஷின் கேட்குறானோ அந்த நேரத்தில் மட்டும்தான் அவன் ஃபூல். எப்போ அவன் கேட்காம இருக்கானோ அவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஃபூல். பயந்துட்டு கேட்காம இருந்தானா வாழ்க்கை ஃபுல்லாக ஃபூல். அதனால் ஆஸ்க் கொஸ்டின்ஸ்.